கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான புதிய நாள் 1/6/2025 கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சி நாள். கர்த்தரை பாடி மகிமைப்படுத்த வேண்டிய இந்த நல்ல நாளுக்காக, அதுவும் ஜூன் மாதத்தினுடைய 1ஆம் தேதிக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 21 வாரங்கள் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 151 நாட்கள் நல்லவராக இருந்தார். 5 மாதங்கள் நல்லவராக இருந்தார். மீதம் இருக்கிற 7 மாதங்களும் 214 நாட்களும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நினைத்து பார்த்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 115ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். The Lord remembers us and will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை நினைத்து பார்த்து ஆசீர்வதிக்க கூடியவர். நம்மை நினைத்தபடினால்தான் நாம் தாயின் கருவிலே உருவான நாள் முதல் இன்றைக்கு வரைக்கும் சுகத்தோடு பலத்தோடு கர்த்தர் வைத்து ஒவ்வொரு நாளும் நம்மை நினைத்து பார்த்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் அப்படி நினைத்து பார்த்த ஒரு பெண்மணியை மாத்திரம் சொல்லிவிட்டு சில வசனங்களை உங்களுக்கு முன்பதாக நினைவுபடுத்தி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அன்னாள் தேவ சமூகத்திலே போய் தன்னுடைய வேதனையினுடைய உச்ச கட்டத்தில் போய் ஹல்லேலூயா சாப்பிடாமல் உபவாசம் இருந்து கர்த்தருடைய சமூகத்திலே அழுகிறாள். அவளுடைய ஜெபம் என்ன தெரியுமோ? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தாள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பொருத்தனையும் அவருடைய கண்ணீரையும் வேதத்தில் பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், மிகுதியான மன கிளேசத்தினாலும் ஹல்லேலூயா அவள் தேவ சமூகத்திலே அழுது ஜெபித்திருக்கிறதை குறித்து வேதம் நமக்கு சொல்கிறது. அப்படி அழுது ஜெபித்தபடியினால் 19ஆம் வசனத்தில் கர்த்தர் அன்னாளை நினைத்தருளினார். The Lord remembered Hannah. அவளை நினைத்து பார்த்து கர்த்தர் அன்னாளுக்கு ஒரு கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து குடும்பத்தை ஆசீர்வதித்தார். மலடி என்கிற பெயரை மாற்றி கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை ஏதாவது வார்த்தைகளினாலே பாதிக்கப்பட்டு வேதனைக்குள்ளே சந்தித்திருந்தாலும், அவமானங்களை சந்தித்திருந்தாலும், தேவ சமூகத்திலிருந்து ஜெபித்து இந்த காலவேளையிலிருந்து புதிய நாளுக்கான வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்ம நினைத்து பார்க்கிறவர் நினைத்து பார்ப்பார். சங்கீதம் 98ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையும் உண்மையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நம்மையும் நினைத்து பார்த்து தமது கிருபையும் உண்மையும் நமக்கு காண்பிக்கிறதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 111ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் சொல்கிறது, தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார், தமது உடன்படிக்கையை அவர் என்றைக்கும் நினைத்து பார்க்கக்கூடிய ஆண்டவராகத்தான் இருக்கிறார். சங்கீதம் 136:23 சொல்லுகிறது, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எனக்கு மிகவும் பிடித்த வசனம், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் உயர்த்தப்பட்டிருக்கிற நேரத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய தாழ்ந்த நிலைமையில் இருந்த பொழுது நம்மை நினைத்து பார்த்த கர்த்தர் அவர் ஒருவர் மாத்திரம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நோவாவுடைய வாழ்க்கையிலும் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பேழையிலே மிருக ஜீவன்களோடு கூட, காட்டு மிருக ஜீவன்கள் நாட்டு மிருக ஜீவன்களோடு கூட பேழையில் இருக்கும் பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று ஆதியாகமம் 8:1 சொல்லப்பட்டிருக்கிறது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கூட ஆண்டவர் நினைத்தருளி இருக்கிறார். யாத்திராம 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தில் தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறது, என் இளம் வயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பாவத்தை நினைக்காதீங்க, ஆனால் உம்முடைய தயவினாலே உம்முடைய கிருபையினாலே என்னை நினைத்தருளும் என்று சொல்லி கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஜனங்களாகிய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள் இவ்விதமாய் சொல்லுகிறார்களாம். எப்படி? சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் நம்மேல் நினைவாய் இருக்கக்கூடிய ஆண்டவர் நம்மை நினைத்து பார்க்கிறார். எப்படி தெரியுமா நம்ம மேல் நினைவாய் இருக்கிறார்? 16ஆம் வசனத்துல, இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாமை கர்த்தர் நினைத்தபடினால் இவ்விதமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமம் 12:2-3 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாகவே இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். எபேசர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்படி சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ ஜனங்கள் என்னோடு கூட நினைத்து பார்த்திருக்கக்கூடிய ஆண்டவருடைய நினைவுகளை எண்ணி பார்த்து ஆசீர்வாதமான வார்த்தைகளை நம்மேல் கர்த்தர் கொடுத்திருக்கிறபடினால் கர்த்தரை நாம் நன்றியோடு துதிப்போம். ஸ்தோத்திரம். உன்னதத்திற்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முடிவாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஒருவேளை இந்த நாளிலே நீங்கள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறீர்கள், இது கிடைத்தால், இது நடந்தால், இப்படி ஆகிவிட்டால், இப்படி இது கிடைத்து விட்டால் என்று என்னென்ன காரியங்களை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறதோ, வாஞ்சைகள், விருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ, எரேமியா 29:11 சொல்கிறது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேர் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கான நினைவுகளோடு கூட இருக்கக்கூடிய ஆண்டவர் நினைத்து பார்த்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த வாரம் முழுவதும், கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த 5 மாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்தவர். மீதம் இருக்கிறதான நாட்களிலும் கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் எங்களோடு இருந்து மீதம் இருக்கிற 7 மாதங்கள் ஆசீர்வாதமாய் வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளுடைய ஆராதனைகளிலே கர்த்தர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆராதனை நடத்துகிறவர்களும், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறவர்களும், தேவ சமூகத்திலிருந்து வைராக்கியமாய் நின்று பேசி விசுவாசமுள்ள வார்த்தைகளை பேசி ஜனங்களை உற்சாகப்படுத்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகளும், தேவனுடைய வார்த்தை கேட்கிறவர்களும் ஏனோ தானவென்று கேட்டு தேவனுடைய பிரசனத்தை உதாசனப்படுத்தி விடாதபடி பயபக்தியோடு தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவ பிரசனத்தை அனுபவித்து தங்களுடைய வீடுகளுக்கு செல்லும் பொழுது தேவ பிரசனத்தை சுமந்து செல்ல கர்த்தர் கிருபை பாராட்டும். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த தொடர்ந்து இருக்கிற நாட்களில் தேவ சமாதானம் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளின்படி நன்மைகளை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதான வழி நடத்துதல் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்திருப்பதாக வழி நடத்தி கொள்ளும். ஆசீர்வதியும். எங்களுக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தரங்களை நினைத்து பார்த்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவ சமாதானம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730
மே ஜீசஸ் bless you all. Amen. Amen. கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிறவர்களையும் திருமண நாட்கள் காண்கிற தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்து கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பி நடத்த எங்களுடைய ஜெபங்களும் வாழ்த்துக்களும் உங்களோடு கூட இருக்கும். ஆமேன். ஆமேன்.